ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா வேட்டை. இந்த சினிமா வேட்டையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது டைரக்டர் பொன்ராமோட டைரக்ஷன்ல வெளிவந்த திரைப்படங்கள பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைரக்டர் பொன்ராம பத்தி சொல்லணும்னா கலகலப்பான டைரக்டர். இவர் இதற்கு முன்னாடி டைரக்டர் ராஜேஷ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. ராஜேஷ் எடுத்த சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த மூவிக்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தாரு பொன்ராம். பொன்ராமோட டைரக்ஷன்ல முதல் திரைப்படமா வெளியே வந்தது வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாது. பொன்ராமோட டைரக்ஷன்ல முதல் திரைப்படமா வெளியே வந்தது திருத்தம். ஹரிகுமார் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு. திருத்தம் படம் பெருசா போகல. அடுத்து சிவகார்த்திகேயனை வச்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கன்ற ஒரு படத்தை எடுத்தாரு. இந்த படத்துல சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா ஸ்ரீதிவ்யா நடிச்சிருந்தாங்க. காமெடி ரோல்ல நம்ம பரோட்டா சூரி நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணது டி இமான். டி இமானோட மியூசிக்ல எல்லா சாங்குமே வேற லெவல்ல ஹிட் கொடுத்தது. ஸோ சிவகார்த்திகேயன் இந்த படத்துல டாப்புக்கு போயிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வேற லெவல்ல பிளாக் பஸ்டர் மூவியா கொடுத்திருந்தாரு பொன்ராம். இந்த படத்துல வந்த ஓப்பனிங் சாங் வருத்தப்படாத வாலிபர் சாங்ன்ட்டு சிவகார்த்திகேயன் அவரோட வாய்ஸ்லயே பாடி கொடுத்திருந்தாரு. ஒரு பொண்ணை வர்ணிச்சு பாடுறேன்னு சொல்லி ஊதா கலர் ரிப்பன் பாடும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்ம ரீச் கொடுத்தது இந்த சாங்கு. அடுத்து லவ் ஃபெயிலியர் சாங். இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் சோக சாங்கு அர்த்தமா எழுதி வச்சிருப்பாரு யுகபாரதி. இது எல்லாமே டி இமானோட மியூசிக்ல செம்ம வைரல் ஆச்சு இந்த படத்துல வந்த எல்லா சாங்கும். அதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் நடிச்சுக்கிட்ட இருந்த படம் எல்லாமே சிம்பிள் பட்ஜெட்ல இருந்தது. இதுக்கு அடுத்து மாஸ் ஹீரோவா வலம் வந்து சிவகார்த்திகேயன் பெரிய பெரிய பட்ஜெட்ல படம் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த அளவுக்கு டாப்ல போய் உட்கார வச்சாங்க பொன்ராமும் டி இமானும் சேர்ந்து. ஸோ சத்யராஜோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே வடிவமைச்சிருந்தாரு பொன்ராமு. நக்கல் நையாண்டி வில்லத்தனமான கேரக்டரா பண்ணியிருந்தாரு சத்யராஜ். ஒரு படத்துக்கு இன்டர்மிஷன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கிளைமேக்ஸும் வெயிட்டா இருக்கணும். அது இந்த படத்துல கிளைமேக்ஸ் செம்ம டிஃப்ரெண்டா இருந்தது. அதனால இந்த படம் செம்ம வேற லெவல் ஹிட் கொடுத்திருந்தது. இந்த படத்துக்கு அப்புறமா தான் சிவகார்த்திகேயனுக்கு நிறைய ரசிகர்கள் பட்டாளம் உருவானாங்க. அடுத்து இதே கூட்டணியில 2வது திரைப்படமா உருவான திரைப்படம் ரஜினி முருகன். இந்த படத்துக்கும் டி இமான் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்தாங்க. வில்லத்தனமான ஏழரை முக்கன்ற கேரக்டர்ல சமுத்திரக்கனி நடிச்சிருந்தாரு. முக்கியமான கதாபாத்திரத்துல ராஜ்கிரண் நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல வந்த அனைத்து பாடல்களும் வேற லெவல் ஹிட் கொடுத்தன. சிவகார்த்திகேயன் பரோட்டா சூரி காம்போ காமெடி இந்த படத்துக்கும் நல்லாவே செட் ஆயிருந்தது. அடுத்து இதே கூட்டணியில 3வது முறையா இணைந்த திரைப்படம் சீமராஜா. இந்த படத்துக்கும் டி இமான் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. காமெடி ரோல்ல பரோட்டா சூரி பண்ணியிருந்தாரு. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா சமந்தா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல வந்த சாங்கும் வேற லெவல் ஹிட் கொடுத்தது. இதுக்கு முன்னாடி உங்களோட கூட்டணியில உருவான வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் 2மே வேற லெவல்ல ஹிட் ஆனது படம். ஆனா 3வது முறையா இவங்க இணைந்த திரைப்படம் சீமராஜா ஒரு ஃபெயிலியர் மூவி. அதற்கு முக்கியமான காரணம் நம்ம சிவகார்த்திகேயன் தான். ஃபர்ஸ்ட் ஹாப்பை பொறுத்த வரைக்கும் பொன்ராம் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த படத்தை. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சிவகார்த்திகேயனோட கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ பொன்ராமுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததுனால இந்த படம் கடைசியில் செகண்ட் ஹாஃபில் ஒரு மொக்கையான கான்செப்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஃபெயிலியர் பண்ணி விட்டார் சிவகார்த்திகேயன். பொன்ராமோட கண்ட்ரோல்லே இருந்திருந்தால் நல்ல ஒரு தரமான படமாக வந்திருக்கும். ஆட்ரிக் வெற்றியும் கிடைத்திருக்கும். டி இமான் மியூசிக் மட்டும் 100% இந்த படத்துக்கு கொடுத்திருந்தாரு. அடுத்து பொன்ராமுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதனால பொன்ராம் சசிகுமாரை வச்சு எம்ஜிஆர் மகன்ற படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படத்துல சசிகுமாருக்கு அப்பாவா எம்ஜிஆர் என்ற கேரக்டர்ல சத்யராஜ் நடிச்சிருந்தாரு. சமுத்திரகனி இந்த படத்துல காமெடி பண்ணியிருந்தாரு. ஆனா சுத்தமா இந்த படத்துக்கும் அவருக்கும் செட்டே ஆகல. சசிகுமாருக்கும் இந்த படம் செட் ஆகல. சமுத்திரகனி காமெடி பண்ணதும் இந்த படத்துக்கு செட் ஆகல. மொத்தத்துல இந்த படத்தை பொன்ராம் தான் டைரக்ஷன் பண்ணாரான்றதே ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அடுத்து பொன்ராமோட டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி நடிச்ச திரைப்படம் டிஎஸ்பி. இதுக்கு முன்னாடி சசிகுமாரை வச்சு டைரக்ஷன் பண்ண எம்ஜிஆர் மகன் திரைப்படம் ஒரு ஃபெயிலியர் மூவியா அமைஞ்சதுனால அடுத்து விஜய் சேதுபதியை வச்சு ஹிட் கொடுப்போம்னு நினைச்சு டிஎஸ்பின்ற படத்தை எடுத்தாரு. இந்த படத்துல போலீஸ் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு விஜய் சேதுபதி. இந்த டிஎஸ்பி மூவி ரிலீஸ் ஆன 2 நாள்ல சக்சஸ் மீட்லாம் நடத்தியிருந்தாங்க டிஎஸ்பி படத்தோட படக்குழு. ஸோ இந்த படம் அந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிச்சுன்னு அவங்களே நம்பிட்டாங்க. ஸோ ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் கிட்ட சரியா கனெக்ட் ஆகல. இது ஒரு மொக்கையான மூவின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு மொக்கையான படத்தை தான் எடுத்து வச்சிருந்தாரு பொன்ராம். பொன்ராம் எடுத்த படத்திலேயே எனக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த படத்துல எங்க இருந்து எப்படி பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. அந்த அளவுக்கு ஒரு தரமான படமா கொடுத்திருந்தாரு. காமெடியிலிருந்து திரைக்கதையிலிருந்து அழகா கொண்டு போவாரு இந்த படத்தை. பாடல்களும் அதற்கு ஏத்த மாதிரி தான் எங்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு தான் வச்சிருப்பாரு. பொன்ராம் இதுக்கப்புறம் எந்த ஹீரோவை வச்சு படம் பண்ணாலும் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் மாதிரி பண்ணணும். ஸோ பொன்ராமோட டைரக்ஷன்ல வந்த திரைப்படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.